எல்லாருக்கும் வணக்கங்க. நம்மளோட லெமன் லீஃப் ஃபேஷன் டிசைனில் முதல் கஸ்டமரான கஸ்தூரிக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நம்ம சென்ட் பண்ண போகிறோம். அவங்க என்னென்ன துப்பட்டாஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பன்ஸ்வாரா ஃபேன்சி டையில் பார்த்திங்கன்னா ரெட் கலர் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா டிஷ்யூலேயே பார்த்திங்கன்னா ஃபேன்சி எம்ப்ராய்டரி இருக்கக்கூடிய இந்த ஸ்கை ப்ளூ கலர் ஷாலுங்க. பர்டிகுலராக இந்த ஷால் பார்த்திங்கன்னா பார்டர் வந்து நம்மளுக்கு சில்வர் கலரில் கொடுத்துருப்பாங்க. இது ஆக்சுவலாக கலர் வீலில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கலர்ஸ்க்கு வந்து நம்ம இந்த ஷால் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம காட்டன்ல இருந்து இல்லை நம்மளுக்கு வந்து ஆர்கன்ஸாக வச்சுருக்கோம், இல்லை நம்மளுக்கு வந்து ஒரு சில்க் மெட்டீரியல் மாதிரி வச்சுருக்கோம் அப்படின்னா எந்த மாதிரியான சுடிக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து ஆப்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கஸ்டமர் இல்லைங்களா, நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து ஆன்லைனில் வந்து நம்ம இப்போ சேல் பண்ணிகிட்ருக்கோம். இவ்வளோ நாளாக நம்ம பர்ச்சேஸ் தான் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். இப்போ வந்து சேல் பண்ணும்போது எப்படி அப்ரோச் பண்ணுவாங்கங்கிற பயம் இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப காமாக எங்கிட்ட வந்து பிஹேவ் பண்ணாங்க. அதுவே எனக்கு வந்து இன்னொரு பூஸ்ட் மாதிரி இருந்துச்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தேர்டு ஷால் வந்து இது வந்து அவங்க செலக்ட் பண்ணியிருந்தாங்க. சந்தேரி காட்டனில் ஃபேன்சி மல்டிபிள் சீக்வன்சி எம்ப்ராய்டரிங் இந்த ஷாலு. இந்த ஷால் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒயிட் வந்து நம்ம மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண முடியும். பட் இது சந்தேரி காட்டன் அப்படிங்கிறனால கொஞ்சம் சில்க் மெட்டீரியல் மாதிரி லைட்டாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் பார்த்திங்கன்னா எல்லா ஃபேன்சி ட்ரெஸ்ஸுக்குமே நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். ஃபேன்சியாக இருக்கக்கூடிய எந்த சுடிக்குமே பார்த்திங்கன்னா இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா அதுலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு எம்ப்ராய்டிங் சீக்வன்சி எம்ப்ராய்டிங்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃப்ளார் டிசைன் இருக்கிற மாதிரிங்க இதுவும் அவங்க செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த நாலுமே பார்த்திங்கன்னா அவங்களோட பெஸ்ட் செலெக்ஷன் நான் சொல்லுவேன். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அவங்களோட அந்த அப்ரோச்சு, அதுக்கப்புறமா அவங்க பேசின விதம். ஃபைனலாக வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப வந்து கம்மியாக இருக்குதுங்க மற்ற இதை கம்பேர் பண்ணும்போதுங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுவுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி கஸ்டமர் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீட்பேக் இருக்குது இல்லைங்களா, இதுதான் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம நெக்ஸ்ட்டாக என்னென்ன பண்ணலாங்கிறதுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். இதுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அவங்களுக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு ஆர்டர் அப்படிங்கிற போது அது ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருந்துச்சுங்க. கரெக்டாக பண்ணிடணும், ஃபஸ்ட் ஆர்டர் கரெக்டாக பண்ணிடணும் அப்படின்ட்டு. இன்னும் நம்ம பொட்டிக்கு வந்து எவ்வளோ இயர்ஸ் எவ்வளோ வருஷங்கள் இருந்தாலும் நம்மளோட ஃபஸ்ட்டு கஸ்டமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி அவங்க தான். என்றைக்குமே பார்த்தீங்கன்னா நான் அவங்கள மறக்க மாட்டேன். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஷாலோட ரேட்டு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இனி ஃபர்தராக வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ்லையும் நான் வந்து டீட்டெயில்டாக போடுறேங்க. அவங்க வந்து அந்த ஒரு யூடியூப் சேனலில் இருந்த இதுவே பார்த்துட்டு பிக்சர் எடுத்து அனுப்பிச்சதுனால நான் அவங்களுக்கு தனியாக அனுப்பிச்சுட்டு அதோட ரேட் கொடுத்து நான் வந்து சேல் பண்ணிட்டேங்க. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷாலோட ரேட்டும் அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இனி வரப்போகிற ஒவ்வொரு வீடியோலையும் ஃபர்தராக உங்களுக்கு சொல்கிறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல்.